உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலில் பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தரிசனத்திற்கு அனுமதித்த குற்றச்சாட்டின் கீழ் 21 பூசாரிகளை வாரணாசி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த விவகாரத்தினுடைய முழு பின்னணி என்ன? வாரணாசியில் அமைந்திருக்கக்கூடியது உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த கோவிலில் பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டின் கீழ் 21 பூஜாரிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இவர்கள் பக்தர்களிடமிருந்து தரிசனத்திற்கு பணம் பெற்றுக்கொண்டு ஏற்பாடு செய்கிறோம் என கூறி அவர்களிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக கடந்த சில நாட்களாக காவல்துறைக்கு தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் இருந்தது. புகாரின் அடிப்படையில் அவர்களை பிடிப்பதற்காக தசாஸ்வமேத் மற்றும் சவுக்கு காவல்துறை ஆகியோர் கூட்டு தனிப்படையை அமைத்தனர். அந்த தனிப்படையினர் தசாஸ்வமேத் பகுதியிலிருந்து 15 பேரையும், அதே போல மற்ற பகுதியிலிருந்து 6 பேரையும், மொத்தம் 21 பேரை அவர்கள் கைது செய்திருக்கின்றனர். இவர்கள் நீண்ட காலமாக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு விஐபி மற்றும் விவிஐபி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றனர். தொடர் விசாரணையில் இவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் எனவும் தங்களை கோவிலினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பூஜாரிகள் போல காட்டிக்கொண்டு பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்து மோசடி செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது போன்ற செயல்படக்கூடிய மற்ற நபர்களின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.